பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. அதாவது கடலை போடுவாராம் அவர். கனிவான குடும்பத்துலேருந்து வந்த கடலை போடுவாராம். கடலை துவையல் கொடுத்தா சாப்பிடுவாராம். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா? ஒன்றும் இல்லைங்க, கல்யாண மாலைன்ட்டு ஒரு மாதிரி ஒன்று ஸ்கிட்டு மாதிரி பண்ணுறாங்க இவங்க, காலையிலே பண்ணுறாங்க. அதான் இன்னொரு ப்ரோமோவில் தான் பார்த்துட்டோமே நம்ம அந்த டாஸ்க்கு கொடுத்துட்டாங்களே, வீக்லி டாஸ்க்கு, எல்லாருக்கும் வேஷத்தை போட்டு விட்டு. இது காலையிலே நடந்திருக்கும் போல் இப்போ ஒன்றாந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாண மாலை. எத்தனை வருஷத்துக்கு இதே கல்யாண மாலையை போடுவீங்க? கல்யாண மாலையில் சபரி தான் காம்பேரிங்காக இருக்கார். அவர் தான் பண்ணுவார், ஹோஸ்ட் பண்ணுவார் எப்போதுமே. ஏன்னா அவர் ஒரு ஹோஸ்ட்டில் அவர் அப்படி தான் பண்ணுவார். அவருக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை எஃப்ஜே மாப்பிள்ளை அவர். அவங்க அம்மா கனி, அதாவது ஒரு கனிவான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. சொல்லுங்கள், கனிவான குடும்பத்தை சேர்ந்தவர்களே அப்படின்னு கேட்குறாரு சபரி. அதுக்கு சொல்கிறாரு, மாப்பிள்ளை ரொம்ப அமைதியானவர். யார்? இவர். அப்புறம் ரொம்ப கனிவானவர். அதான் ஓம் பிள்ளையாச்சு, அப்படி தான் இருப்பாங்க, கனிவாக தான் இருப்பாங்க. பார்த்தோம் உங்கள் கனிவெல்லாம் பார்த்தோம், லெட்டர்லேயும் உங்கள் வன்மத்தையெல்லாம் பார்த்தோம், வாரும் மேலே கக்குன வன்மத்தையும் பார்த்தோம். கனி, நீங்கள் கனிவா? சுகர் கோட்டு நம்பிட்டோம். அப்புறம் இவருக்கு கடலை தான் பிடிக்கும். அதாவது வர்ற பொண்ணு கடலை மாதிரி கடலைலாம் போட்டு எதாவது செஞ்சு கொடுத்தா, கடலை துவையை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவார், கனிவான கணவனாக இருப்பார். அதானே? ஆமாம். நீங்கள் எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அங்கே போட்டு உடைக்கிறாங்க, பறக்குது. இது என்ன, கிச்சனில் உள்ள அந்த கரண்டிலாம் தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்கும்? அங்கே தெரியுது பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும். வியானாவா, ஆதிரையா, எஃப்ஜே இல்லை ரம்யாவா? ரம்யா கேப்டன் ஆச்சே, அதை இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் விவரமாயிட்டாலே, நீ ஒரு ப்ளே பாயின்னு தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு ஃப்ராடு குரங்கு பையன்னு தெரிஞ்சிருச்சு எஃப்ஜே. சிகரெட்டு பார்ட்டி திவ்யாவும் முடியாது. திவ்யா வயசு அதிகம். திவ்யாவோட சிகரெட்டு மட்டும்தான் அடிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது பக்கத்தில் போனீங்கன்னா அப்படியே செவுல்ல 2 அரைச்ச விட்ருவோம். வியானா மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஆதரி கொலகாண்டில் வந்திருக்கு, புரியுதா? செருப்பாலே அடிக்கும். ஆனால் ஆதரியும் சில வேலைகள் பார்த்துருக்கு, அது சொல்லிவிடுச்சு. நேற்றையே சொல்லிட்டாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆதரியும் ஃப்ராடு தான், 2 பேருமே ஃப்ராடு தாங்க. இதில் என்ன ரீஎன்ட்ரி இருக்குது? ஒன்று பிரவீன் அனுப்பியிருக்கணும், இல்லைனா வாட்டர்மேன் அனுப்பியிருக்கணும். அனுப்பியிருக்காங்க பாருங்க, அது ஆதிரி அனுப்பியிருக்காங்க பாருங்கள், ஒரு பயனும் கிடையாது. அவங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை எஃப்ஜே, அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டான். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.